ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஷீட்டில் பாருங்கள், இதில் வந்து எம்ப்ளாயீஸ்ட நேம் இருக்குது, அதே மாதிரி அவங்க விற்றுருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அப்போது இதில் வந்து இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து மாட்டி அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி உடையது. அவர் வந்து ப்ராடக்டையே வந்து விற்றுருக்கார். அதே மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்கிறது எல்லாமே அந்தந்த எம்ப்ளாயீஸுக்கு உரியது. இப்போ வந்து இந்த பிளாங்க்ஸில் எல்லாமே மாட்டி அப்படிங்கிறவருடைய பேர் வரணும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இதில் வந்து ப்ராடக்ட் ஏ வரணும், அதே மாதிரி இதில் விண்டி வரணும், இது ஃபுல்லாக வந்து ப்ராடக்ட் பி வரணும் அப்படின்னு சொன்னால், காப்பி பேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இதை வந்து வர வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் செல்லில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கண்ட்ரோல் ஏயை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைண்ட் அண்ட் செலக்ட்டுக்கு போங்க. அதுக்கப்புறம் கோ டு ஸ்பெஷலில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிளாங்க்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து எல்லா பிளாங்க்ஸும் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள், A3யை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணாமல் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் என்டர். இப்போ பாருங்கள், எல்லா பிளாங்க்ஸ்லேயும் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.